உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஜனநாயகன் படம் சென்சார் போர்டை தாண்டி நீதிமன்றம் நீதிபதி இப்படியா இந்த 2-3 நாளாக இந்த விவாதம் போய்கிட்டே இருந்து. குறிப்பாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ அதுலேயும் வந்து 9ஆம் தேதி அதை பார்க்க முடியுமா அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க, புக் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வெளி மாநிலங்களில் இதற்கான புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்தை தொடர்ந்து இந்த தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு நீதிபதி சொன்னதாக, இல்லை 9ஆம் தேதி தான் அதுக்கான தீர்ப்பு அப்படின்போது, ரிலீஸ் அன்னைக்கு எப்படிங்க தீர்ப்பு அப்படின்போது இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன தான் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்ட்டு முழுமையாக இன்னும் வந்து அந்த படக்குழு சம்மந்தப்பட்டவர்களோ அல்லது சென்சாரோ அல்லது நீதிமன்றத்தில் இந்த விவாதங்களோ ஒன்றும் தெரியல. ஏன்னா முழுமையாக முடிஞ்ச பிறகு தான் தெரியும். நீதிமன்றத்துக்குள்ளே இருக்குது, இன்னும் வந்து அதுக்கான தீர்ப்பு கொடுக்கல. அதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஜனநாயகன் படம் மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரியான ஒரு காட்சி இருப்பதாக ஒரு புகார் வந்திருக்கிறது அப்படின்னு நீதிபதி என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க ரைட்டுங்க 25ஆம் தேதி படம் பார்த்தீங்க, 28ஆம் தேதி நீங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் யூஏ கொடுத்துட்டீங்க. கொடுத்த பிறகு மறுபடியும் வந்து இதை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு எப்படி நீங்கள் அனுப்பலாம், ஏன் அனுப்பிச்சிங்க? ஒரு சென்சார் கொடுத்த படத்துக்கு மறுபடியும் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்னது வந்து இது மாதிரி மத உணர்வை தூண்டக்கூடிய மத சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உள்ளதாக இந்த படத்துலேருந்து ஒரு புகார் மனு வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து அது எந்த மாதிரியான காட்சின்னு தெரியல. ஆனால் நீதிபதி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த கட் கொடுத்த காட்சியெல்லாம் நீங்கள் மறுபடியும் பாருங்கள் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ வெளியே வர சம்பவங்கள் தகவல் என்னென்னா, அந்த கடைசியில் எங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, ஒரு ரோபோவோடு வந்து முடிப்பாங்க. அந்த ரோபோவில் வந்து ஓம் அப்படின்னு இருக்கும். அது அழிக்க வந்த ரோபோ தான் நினைக்கிறேன். வந்து அந்த ஓம்னு இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்களா, இல்லது கடுமையான வசனங்கள் அதில் இருந்து இருக்குதா ஒன்றும் தெரியல. வந்து ஆனால் இந்த படத்தை இவ்வளோ சர்ச்சையாக இழுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு இப்போ இவங்க ப்ரொடியூசர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை 22 நாடுகளில் 4 மொழிகளில் இந்த படத்தை நாங்கள் ஆல்ரெடி வந்து 9ஆம் தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து அவ்வளோ பெரிய முதலீடு பண்ணியிருக்கு. அதை தாண்டி வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வேறு இருக்குது எங்களுக்கு. வந்து அவ்வளோ பெரிய நிறுவனம், ஒரு பெரிய ஹீரோ, அந்த ஹீரோ வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வருகிறார், அவருக்கு அவ்வளோ பெரிய மாஸ் இருக்குது. அந்த கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அந்த கடைசி படத்தை பார்க்கறதுக்கான பெரும் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னும்போது இவ்வளோ பெரிய அழுத்தம் ஏன் இந்த படத்துக்கு அப்படின்றபோது, சென்சார் போர்டு நாங்கள் கரெக்டாக தான் அங்கே இருக்கிறோம், எங்கள் பணியில் நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம். சென்சார் போர்டுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த வரைமுறைக்கு அந்த அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கிறோம் அப்படின்பொழுது ஓகே, 2 தரப்பையும் கேட்டாச்சு. சில பேர் வந்து இன்றைக்கி 8ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க, இல்லை 9ஆம் தேதி தான் அதுக்கான தீர்ப்பு அப்படின்போது ரிலீஸ் தள்ளி போகுது. நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், மெர்சல் படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சென்சாருக்கு முன்னாடி வந்து, அது ரிலீஸ்க்கு முன்னாடி சென்சார் பிரச்சனை வந்து ஒரு நாள் முன்னாடி சென்சார் ஆகி ரைட்டு ஓகே அப்படின்னு கடன்னு மறுநாள் இதுவாகிடுச்சு. இப்போ இவங்க கூட என்னன்றாங்க, 8ஆம் தேதி இதுக்கான தீர்ப்பு கொடுக்கலாமே, கொடுத்துருந்தா ஒரு 1 ஹவரில் விஜய் படங்கள்லாம் வந்து பெருசாக டிக்கெட் விற்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்று கூவி விற்க வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பெரிய அடிதடிலாம் நடந்துகிட்டு இருக்கு. வந்து உனக்கு டிக்கெட் கிடைக்குமா, எனக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு ஒரு 1 ஹவரில் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, 9ஆம் தேதி அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அந்த படத்தில் இருக்குதா அப்படின்ட்டு வந்து முழுமையாக இன்னும் தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி பிரச்சனைகளை தமிழ் சினிமா சந்தித்தது எவ்வளோ இருக்குது, வந்து எவ்வளோ இருக்கும். விஸ்வரூபம் படம் வந்து ஆரம்பித்த பொழுதே பார்த்தீங்கன்னா, இதை வந்து டிடிஹெச்சில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கமலஹாசன் சொன்ன ஒட்டுமொத்த திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ ஓடிடின்னு ஒரு வடிவம் வந்துடுச்சு, அது வேறு விஷயம். வந்து விஞ்ஞானம் அப்பயே கமல் சொன்னார், விஞ்ஞானம் வளர அதை கூட நம்ம அடாப்ட் ஆகிட்டு போயிடணும். வந்து அந்த டிடிஎஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் தொழில்நுட்பம் வந்திருக்குது. இவங்க தேட்டரில் இருக்கிற அந்த மோனோ ஸ்பீக்கர்லாம் கழட்டி போடுங்க, அந்த டால்பின் சவுண்டுக்கு வந்து கொண்டு வந்து ஸ்பீக்கர்லாம் வைங்கன்னு போது, எங்கே வந்து தியேட்டர் நடத்துறதே பெரிய விஷயமா இருக்குது, செலவு மேலே செலவு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் வந்தது. அதே விஸ்வரூபத்துக்கு என்ன வந்துன்னா, முஸ்லீம்களை வந்து ரொம்ப வந்து புண்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அமைப்பினர் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நம்ம அண்ணா சாலையில் உள்ள ஜெமினி பிரிட்ஜு மேலெல்லாம் வந்து பெரும் போராட்டம் நடந்தப்போ அப்போ அரசு என்ன பண்ணாங்க, இந்த படத்தையே தடை பண்ணாங்க. வந்து தடை பண்ண உடனே கமலஹாசன் ரொம்ப இதுவாகிப்போய், எனக்கு வந்து இதில் பெரும் பொருட்செலவு, பெரும் வந்து மன உளைச்சல், பெரும் உழைப்பு இதில் இருக்கிறதுனால ஒரு எல்டாம்ஸ் ரோட்டில் இந்த ராஜ்கமல் ஆஃபீஸ் மேலே கேட் மேலே ஏறி நின்று அவ்வளோ மீடியாக்கள் அந்த ரோட்டுக்கு வெளியே நின்று இருந்தப்போ, இந்த நாட்டை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து, நான் இந்திய குடிமகன், நான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவன், என்னுடைய ஒரு படத்தை வந்து நான் சுதந்திரமாக வெளியிட முடியல அப்படின்னா நான் இந்த நாட்டிலே இருக்க விரும்பல, நான் வேறு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்பொழுது
சென்சார் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 14 கட்டு அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. 1.25 நிமிஷம் ஒரே லென்த்தில் போகிற ஒரு காட்சி வந்து எடுக்க சொல்லிட்டாங்க வந்து சென்சார். நீங்கள் நாயகன் படம் வந்து எப்போ அந்த படம் இப்போ கூட அந்த படத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நாயகன் படத்துக்கு வந்து கடைசியில் என்னென்னா, அப்போ இவ்வளோ பெரிய மீடியாக்கள்லாம் இல்லை, பிரிண்ட் மீடியாவில் எழுதப்பட்ட தகவல் என்னென்னா, எப்போ பாம்பேயில் பெரிய டானாக இருந்த வரதராஜ முதலியார் தமிழர், அவருடைய கதையை அப்படியே எடுத்திருக்காங்க. வரதராஜ முதலியாருடைய கதையை எடுத்திருக்காங்கன்னு போது சென்சாரில் என்ன பண்ணாங்க, நீங்கள் அவர்கிட்ட என்ஓசி வாங்கினீங்களா, அவர்கிட்ட படம் போட்டு காமிச்சிங்களா அப்படின்பொழுது ஓகே அப்படின்னு சொல்லி அவரை வரதராஜ முதலியாரையே கூப்பிட்டு படம் போட்டு காமிச்ச பிறகு, ஏன்னா வரதராஜ முதலியார் தான் வந்து வேலு நாயக்கரை அதில் மாற்றிருப்பாங்க. அவர் ஓகே ஒன்றும் இதுவும் இல்லை இதில் அப்படின்ட்டு என்ஓசி கொடுத்துட்டாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இது தாண்டி இந்தியாவே உழுக்கின ஒரு படம் அப்படின்னா பத்மாவத். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முஸ்லீம் பேரரசர் அலாவுதீனும் ஒரு ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்த ஒரு அழகியும் ஒரு இளவரசியும் 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற ஒரு காட்சி வந்து பார்த்துட்டு பெரும் கொந்தளிப்பு ஆச்சு. ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பயங்கரமான கொந்தளிப்பு. குறிப்பாக வட மாவட்டங்களில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் பெரிய அளவில் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு. தியேட்டருக்கெலாம் போய் கொளுத்த ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சஞ்சய் லீலா பன்சாலி அந்த படத்தோடைய டைரக்டருடைய உருவ பொம்மையெல்லாம் எரிச்சாங்க, அங்கங்கே எரிச்சாங்க. இன்னும் கேட்டால் தீபிகா படுகோனை தூக்கின்னு வந்துடுவோம், நாங்கள் விட மாட்டோம், ஒரு ராஜபுத் வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு கேரக்டர் நடித்த தீபிகா படுகோனை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு பகிங்கரமாக இது பண்ணாங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநில அரசுகள் இந்த படத்துக்கு தடை விதிச்சப்போ இந்த படம் ப்ரொடியூசர் வந்து சம்மந்தப்பட்டவர் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்னென்னா, மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சென்சார் போர்டு படத்தை பார்த்துட்டு அதற்கு ஒரு சென்சார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா அதை மாநில அரசு தடை செய்வதற்கு எந்தவித உரிமையும் இல்லை. வேணும்னா இன்னும் கற்றுக் கொடுக்கலாம் வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருந்ததுன்னா. அதை தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஓகே ஆட்சி ஜனநாயகன் படத்துக்கு நீங்கள் வந்து இந்த காட்சிலாம் இல்லைன்றீங்களா, ஓகே ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறோம், இல்லை கட்டுக்கு மறுபடியும் சொல்கிறீங்களா, கட்டு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இங்கேருந்து வாதம் என்னென்னா, ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஒருத்தர் கேட்டது என்னென்னா, நீங்கள் 5 பேர் குழுவில் வந்து படம் பார்த்தீங்க, அதுலேருந்து ஒருத்தர் தான் அந்த புகார் மனுவை கொடுத்துருக்காரு அப்படின்போது அந்த ஒருத்தருடைய புகார் மனு ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சப்போ அதை மறுத்திருக்கிறார்கள் சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு விஷயம். இதே தான் வந்து பத்மாவத்துக்கு என்னென்னா, உச்சநீதிமன்றம் சொன்னது, ஒரு சென்சார் போர்டால் கொடுக்கப்பட்ட ஒரு படத்தை, சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு படத்தை ஒரு மாநில அரசுகள் சேர்ந்து அதை தடை செய்ய முடியாது. நீங்கள் வேணால் ரிவைசிங் கமிட்டிக்கு மறுபடியும் கொடுக்கலாம், நீங்கள் எந்த காட்சியெல்லாம் ஆட்சேபிக்கிறீங்க, எந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு புண்படுது. ஏன்னா இந்த ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் பெரும் போராட்டம்லாம் நடத்தினாங்க. வந்து நார்த்தில் பெரிய அளவில் இருக்காங்க. அவங்கள எந்த இடத்துல நீங்கள் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது, எந்த இடத்துல மன வருத்தமாக இருக்குது, ரைட், அதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு. எங்கள் அன்னபூரணியும் ஒரு படங்க வந்து, அந்த அன்னபூரணி படம் அது பாட்டு சும்மா விட்டுருந்தா அது காணாமலே போயிருக்கும். அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து, நான் அதை சைவம் சாப்பிடக்கூடிய பெண் வந்து அசைவம் சமைக்கிறாங்க, பிரியாணி செய்கிறாங்க, ஏன்னா கேட்டரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற அந்த பெண் வந்து எப்படி பிரியாணி சமைக்கலாம், எப்படி அசைவத்தை வந்து கட் பண்ணலாம், ஒரு மாமிசத்தை எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து அதுக்கு அது ஓடிடியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சில அமைப்பெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தப்போ ஓடிடிலேருந்து அந்த படத்தை தூக்கிட்டாங்க. ஆனால் அந்த படம் பார்த்த பிறகு தான் தெரியும் வந்து, நம்மளாம் பார்த்த பிறகு ஏன்டா இந்த படத்தை கம்முன்னு விட்டுருந்தாலே போயிருக்குமே அப்படின்ற மாதிரி. அதே போல் வந்து இந்த ஜனநாயகன் படத்திற்கு ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தம்? உண்மையிலே இதில் வந்து மத உணர்வை தூண்டுகிற, மத உணர்வை பின்படுத்துகிற அளவுக்கு காட்சிகள் இருக்கிறதா, வேறு வசனங்கள் இருக்கிறதா, ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தம்? சென்சார் கொடுத்த பிறகு ஏன் ரிவைசிங் கமிட்டிக்கு போன பிறகு மறுபடியும் ஒரு அழுத்தம்? ஏன் இது கோர்ட்டுக்குள்ளே போயிருக்குது? கோர்ட்டு என்ன தீர்ப்பு தரும்? 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஒரு பெரும் கூட்டம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட ஒரு ஹீரோ, வருங்கால தலைவர் ஆயிட்டார். வருங்காலத்தில் அரசியலுக்குள் ஒரு பெரிய புயலை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர், அவருடைய படத்துக்கு இந்த மாதிரியான அழுத்தம் அப்படின்போது அதுக்கே அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. வந்து செங்கோட்டையன் ஆகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், இதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு அரசியல் சூழ்ச்சியோடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து எங்கள் தலைவருக்கு தான் பெரிய மைலேஜாக மாறும், எங்கள் தலைவருக்கு தான் அது ஃபேவரட்டாக மாறும், அவருக்கு தான் இன்னும். ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை இதுன்னு சொல்ல, பொதுவாகவே வந்து நான் திரும்ப சொல்கிறது தான், ஒரு அரசியலுக்குள் யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து அவங்க பூமுன்னு ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய ஒரு ஆதரவை, பெரிய ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னா அது அங்கே சுற்றி உள்ள எல்லா கட்சியினருக்கும் ஒரு பெரிய வெறுப்பாகும். நீங்கள் அலுவலகத்தில் ஒரு 50 பேர் வேலை செய்யணும்னா ஒருத்தர் வந்து ஸ்டார் வேல்யூவாக அங்கே காமிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 50 பேர் ட்ரிகர் ஆகும். வந்து இவனை எப்படியாவது வெளியே அனுப்பினையா, இவன் எப்படியாவது முதலாளிகிட்ட இவங்ககிட்ட இருந்து கட் பண்ணி விடணும், இவன் மேனேஜர் கூட பேசவே கூடாது அப்படின்ற அளவுக்கு வருவாங்க. அதுதான் விஜய்க்கு ஏற்பட்டுள்ளது. அது வேறு விதமாக மாறுகிறது.
பார்ப்போம் 9ஆம் தேதி என்னன்னு அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.